ஹாய்ங்க, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இந்த கீரை வரையெல்லாம் விதைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பாருங்கள் இப்படி எந்த அளவுக்கு கீரை வரை முளைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சிகப்பு கீரை தண்டு தான் போட்டிருக்கோமா க்ரீன் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே போட்டிருந்தோம் இல்லையா. ஆனால் டவுட்டு கிடையாது. நான் எப்படி நினச்சோனோ அதேமாரி தான் போட்டிருந்துருக்கேன். எனக்கே இவ்வளோ நேரம் தெரியல. நான் அப்போ ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் கரெக்டாக தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபாலோலாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதில் வந்திருக்கு. இந்த மலையில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். எப்படின்னா தூக்கிட்டு போய் வெயிலில் வைக்கிறதோ, இப்போ வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். பாருங்களேன், இந்த இடத்துலலாம் நான் திரும்ப இந்த இடம்லாம் இதானதும் உங்களுக்கு திரும்ப விரையெல்லாம் போட்டு, இப்போ நேற்று தான் உங்களுக்கு லைட்டாக அப்படி விரை போட்டு மேலே மூடியிருக்க மண். இது முளைச்சி வந்தாலே போதும். ரொம்ப கஷ்டங்க, பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாருங்கள். இது லைட்டாக முளைப்பு வந்திருக்கா. இங்கே ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க எங்களோட செல்ல குட்டீஸ். எங்கள் செல்ல குட்டீஸுங்க இவங்க பாருங்கள். எங்கள் செல்ல குட்டீஸ் இவங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கும்போது வந்துடுவாங்க. க்யூட்டாக இருக்காங்க இல்லையா. பாருங்களேன், இது வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா உயரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தக்காளி செடி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே என் பையன் லெமன் செடி போட்டு 2 வடி செடி வந்திருக்கு பாருங்களேன். திரும்ப என் சின்ன பையன் பாருங்கள், இங்கே பாருங்கள், அதில் நான் இன்னொன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் வெளியில் கிடந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் தக்காளி எல்லாம் நல்லா வேற போட்டிருக்காங்க. எப்போ முளைக்குன்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம செய்கிறது இல்லாமல் நம்ம பசங்க தான் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க பாருங்களேன். ஒரு விளையாடும் போது ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான், அந்த விளையாட்டு நேரம் கூட என் பசங்க என்னோட ஜாலியாக செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த குட்டீஸுங்கெலாம் வச்சுட்டு தான் நான் செய்கிறேன். நல்லாயிருக்கு பாருங்கள். அதில் சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வெந்தயக்கீரை வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறோம்ல, கூலிங்கான டயத்தில் தான் நம்மளுக்கு ஹீட் அதிகமாக வெளியாகும். அப்படியே வயிறுலாம் பார்த்திங்கன்னா அலன் மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம வேர்க்காலம் கொடுக்கும். அந்த டைம் நம்ம வெந்தயக்கீரை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. வெந்தயக்கீரை சாப்பிட்லாம், கீரை வகை தானே. ஒரு நாளில் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம், அதனால் தப்பு இல்லை. கொஞ்சம் இந்த வெயில் காட்டும்போது சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு தான் போட்டேன். இவங்க கொஞ்சம் லைட்டாக தான் வராங்க. ஒரே நாளில் ஒரே டைமில் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வரட்டும் பாருங்கள். எங்கள் குட்டீஸ் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க நான் பேசுகிறத. அவங்களும் பெரிய பிள்ளைய போனோன்னா பயங்கரமாக வீடியோ போடுவாங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் என்னை பார்த்து ட்ரைனிங்னால் நான் அந்தளவுக்குன்னு சொல்ல. பாருங்கள், உங்கள் குட்டீஸ் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா, சூப்பராக பார்க்குறாங்க. பேசுங்க, பேசுங்க. கீரை எப்படி முளைச்சிருக்குடா, எப்படி முளைச்சிருக்கு, நல்லா இருக்குது சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக பேசுவீங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. சிரிக்கிறாங்க எங்கள் குட்டீஸு, சிரிக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க 2 பேரும் சிகப்பு கீரை தண்டு. இவங்களும் கீரை கீரை சிகப்புங்க, இதுவும் சிகப்புங்க. இவங்க பாருங்கள் க்ரீனு, இவங்களும் க்ரீனு. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே க்ரீன் போட்டேன்னா எல்லாமே சிகப்பு போட்டேனான்னு ஒரு கன்ஃபியூஷனாக சொன்னேன் இல்லையா. இல்லை, நான் நினச்சது மாதிரியே போட்டிருக்கேன். இந்த மலையிலையும் அங்கங்கே கொஞ்சம் அவங்களுக்கு பாதிப்பு சேதாரம்லாம் இருக்கும். பரவாயில்ல, அதில் ஒரு 10 செடினாவது இந்த இதில் நான் முளைக்க வச்சிடணும், அதை பெருசாக்கி பயிர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ அவங்க திடகாத்திரமாக இருக்கிற அளவுக்கு இருக்காது. அவங்களோட இது பாருங்களேன், ஸ்ட்ரென்த்து கம்மியாக தெரியும். எப்படியாவது நான் அதை முளைக்க வச்சணும். ஒரு 10 செடி, ஒவ்வொன்றுலேயும் ஒரு 10 செடி வந்தாலே போதும். அதை நம்ம எப்படி இருக்குங்கிறத ட்ரையல் பார்ப்போம் அப்படிங்கிறத. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. தக்காளி செடி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை வரப்பு பண்ணுவோம், நம்மளே இது பண்ணி செய்யும்போது இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என் குட்டி தம்பி, எங்கள் சின்ன பையன் போட்டிருக்கான். நல்லா இருக்குல்ல. என்னோடய சின்ன பையன் போட்டது, இது என் பெரிய பையன் போட்டு இந்த பாருங்க, எலுமிச்சை லெமன் செடி. லெமன் மரம் ஒன்று பட்டு போச்சு, லெமன் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா, சாப்பாடு செய்யும்போது பசங்களுக்கு சாப்பாடு லஞ்சு கட்டிட்டு மீதி அந்த விதை இருந்தது அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணோம். என் பையன் பாருங்கள், அந்த விதையை கூட வேஸ்ட் ஆக்கலை. எதுவுமே வேஸ்ட் ஆக்க வேணாங்க. நம்ம வீட்டில் என்ன நம்மள்கிட்ட இருக்கோ அதை செஞ்சாலே போதும். இதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. வேறு எந்த தாட்டுக்கும் போகவே வேண்டாம். எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம போய் வேணாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக முளைப்பு வந்திருக்கு பாருங்கள்.
ஓகேங்க பாய். இன்னும் கொஞ்சம் பெருசானதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசானதும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன். பாய்ங்க.